எல்லாரும் திட்டுவாங்க. மழை காலம் வந்தாக்கா இவங்க பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெயில் காலத்துல பள்ளம் தோண்டி அதை ரிப்பேர் பண்ண வேலை செஞ்ச கஷ்டம் இல்லை அந்த ஊர்ல. இங்கே என்ன அருமையா இருக்கு. நான் சாய்பாபா கோயிலுக்கு போனா அந்த ரோடை வந்து நோண்டுறாங்கம்மா, ட்ரையா இருக்கு. மிஷின் வச்சு நோண்டுனா நம்ம இந்த குழப்பி வைப்போம்ல, மண்ணு குழப்பி வைப்போமே, உள்ள அப்படியே சகதியும் சேருமா தண்ணியும் சேருமாவும் இருக்கு. தண்ணி ஊத்துன மாதிரியே இருக்கு. அதான் அந்த குழு குழுன்னு இருக்கு. உனக்கு வந்து அந்த கிளைமேட் நல்லா இருக்கு, வெயில் உரைக்க மாட்டேங்குது. நான் அதான் நினைச்சேன், அதான் நம்ம ஊர்ல எல்லாம் எடுத்தினா புகை தான் வரும். காஞ்சி போயிருக்கும். காஞ்சி போய் கப கப கபன்னு புகை மேல வரும் அந்த மண்ணு. அதனாலயா என்னன்னு தெரியல. இது வந்து கொஞ்சம் மலை மேல இந்த தண்ணி எல்லாம் போறதெல்லாம் அந்த பூமி அடியிலேயே நிக்குது. அது ஒரு 2 அடி தோணுனாவே தண்ணி வருது. தண்ணியை ஊத்துன மாதிரி இருக்கு. ஏப்ரல் மே நல்லா இருக்கும் பெங்களூர். அதனால எப்பவுமே அதுதான் நான் எப்பவுமே குழுகுழுன்னு தானே இருக்கு. ஏப்ரல் மேல குழுகுழுன்னு இருக்கு, மற்ற நாள்ல ரொம்ப குழுகுழுன்னு இருக்கு. அதான் சாப்பிட்டாச்சு, லைவும் முடிச்சிடலாம். திருப்பி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ எடுத்துட்டுமா. நான் எப்பவுமே எச்சி பண்ணியே சாப்பிட மாட்டேன், வாயில் வச்சு சாப்பிடவே மாட்டேன். ஷாப்போட லஞ்ச் டைம் தான். அதுக்கப்புறம் நம்ம லைவ் போனாக்கா டைமே இருக்க மாட்டேங்குது. லஞ்ச் டைமில் அப்படியே பேசிட்டே இல்லை முடிச்சிடலாம். கூட ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி. ஆமாம், வரல. நீங்கள் அங்கே இருந்து லாங் வீடியோஸ் போட்டே 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த தண்ணியும் உனக்கு நல்லா கொதிச்சுதான் வச்சேன். இந்த ஏன்ல விட்டு தேன் வாட்டரையே கொதிக்க வச்சேன். காலையிலேயே கொதிக்க வச்சுட்டேன். எப்படியும் நீங்க மத்தியானம் லஞ்சுக்கு வருவான்ட்டு. அது மட்டும் சுத்தமா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். தேன் வாட்டர் பார்க்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் பிஸ்னஸ் இருந்தால் ஜாலியாக எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஆமாம், அடுத்தவங்களுக்கு பயப்பட வேணாம். இதே நம்ம வேற இடத்துல வேலை செஞ்சா எனக்கு தூக்கம் மாதிரி இருக்கு, தூங்கணும் போல இருக்கு, நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நீ வெளியே போயிடு அப்படிங்குவாங்க. ஏன்னா எங்க அம்மாக்கெல்லாம் வேலை பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் வேலைக்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ். நான் லெதர்லாம் நைட்டு 2 மணி வரலாம் நைட்டு கொண்டுவோம். 4:30 மணிக்கெல்லாம் திடீர்னு அலாரம் அடிப்பான். அது கம்பெனி அலாரம். உடனே ஏஞ்சி 4:30க்கெல்லாம் பஸ் ட்ரெயினில் போகிறவங்க ட்ரெயினில் போடுவாங்க. அங்கே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு சமைச்சு சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்பவும் வரணும். அது எவ்வளோ கேர்னஸாக இருக்கும். அப்போ அதெல்லாம் தெரியல. உழைப்பு உழைப்பு, காசு காசு, உழைப்பு, அது மட்டும்தான் தெரிஞ்சு. தூக்கமே வந்தது கிடையாது. 2 மணி நேரம் தான் தூங்குவோம். 2:30 ஆயிடும் படுக்கிறதுக்கு நைட்டு. நைட் ஷிஃப்ட்னா அதான். ஆனால் எங்கள் அம்மா வேலை பண்ணதை பார்த்துட்டு எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. அதாவது பிஃபோர் மேரேஜ் நான் ஒரு 2-3 வருஷம் போயிருக்கேன். ஆனால் இது எக்ஸ்போர்ட்ஸ் அந்த கார்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. நம்ம போனதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இதில் போயிருந்தோம். கார்மெண்ட்ஸ்லாம் காட்டன் கிடையாது, லெதர். அது சட்டக்கட்டெல்லாம் இருக்காது. அதான் நீட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் போயிருந்தேன் நான் இருந்திருந்தேன். அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியிலும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் சாப்பிட்ற தட்டில்னு ஒருத்தவங்க சாப்பிடலாம். ஏன்னா ஒரு சோறு இருக்காது. அதெல்லாம் யாரும் சாப்பிட இங்கே மட்டும் கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போனால் கூட பசங்களை பக்கத்தில் எம்மாமா இலை விட்டுருங்கம்மா, எம்மாமா தயவு செஞ்சு இலை விட்டுருங்கம்மா, சாப்பிட்ற போறீங்கம்மாங்க. தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு அதை மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். நான் அடுத்தது ஏதோ காலியாக இருக்கவங்க அது போடுவோன்னு வருவாங்க. வேணாப்பா நான் ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு அடுத்தது 2வது அப்படிங்களா. இப்போ எல்லாம் எப்போவுமே அப்படி தான். கூட்டிட்டு போய் கையை கழுவு. நான் வரேன். ஓகே, இந்த லைவ் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாமா? 1/2 hour ஆயிடுச்சு. பாய் சொல்லிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பேசுவோம். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம். ஸோ லைவ் போகணுன்றதால ஒரு 1/2 hour போட்டாச்சு. சாப்பிட்டு இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட். பாய், see you.